2026 முடிவுல தங்கத்தோட விலை 1,50,000 தாண்டுமா? டாலர் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? ஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கம் ஒரு சவரனுக்கு 1,06,000 தாண்டிடுச்சு. தங்கத்தோட விலை குறையாதான்னு சொல்லிட்டு நம்மளால இயங்கிட்டு இருக்கோம். ஆனா தங்கத்தோட விலை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அந்த ரிமோட்டை டொனால்ட் ட்ரம்ப் தான் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. 2026 முடிவுல தங்கத்தோட விலை 1,50,000 தாண்டுமா? இதை பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுப்போம். இன்னைக்கு அமெரிக்க டாலரோட மதிப்பு இந்திய ரூபாய் கணக்குல 91 ரூபாவை நெருங்கிட்டு இருக்கு. டாலர் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? உலகம் ஃபுல்லா எங்க போர் நடந்தாலும், எங்க கட்ட பஞ்சாயத்து நடந்தாலும் அதுல லாபம் பார்க்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். அதனாலதான் அமெரிக்காவோட டாலரோட வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா போர், அப்படி இல்லைன்னா மத்த நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உலகத்துல இருக்க பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பயம் வரும். நம்ம காசை ஷேர் மார்க்கெட்ல போட்டாலோ அல்லது வேற நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணாலோ நம்மளோட காசு பறி போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். அந்த நேரத்துல அவங்க கணக்கு இருக்க ஒரே பாதுகாப்பான இடம் அமெரிக்கா டாலர் மட்டும்தான். ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அமெரிக்காவோட பொருளாதாரம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாதுன்னு அவங்க நம்புறாங்க. இதனாலதான் போர் வர டைம்ல எல்லாம் அமெரிக்கா டாலர் மேல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதனாலதான் டாலரோட மதிப்பு ரொம்பவே அதிகமாகுது. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், 2025 ஜனவரியில தங்கத்தோட விலை ஒரு சவரனுக்கு 60,000 ரூபாய் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்தோட முடிவுல 1,40,000 ரூபாயில இருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை ஏறும்னு சொல்றாங்க. இதுக்கும் முக்கியமான காரணம் நம்ம ட்ரம்ப் தாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதால ட்ரம்ப் நம்ம மேல ரொம்பவே கோவமா இருக்காரு. ஆல்ரெடி இந்தியா மேல 50% வரியை போட்டிருக்காரு. இப்போ அது 500 மாத்தணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காரு நம்ம ட்ரம்ப். நமக்கு அமெரிக்கா எவ்வளவுதான் வரி விதிச்சாலும் ரஷ்யான்ற ஒரு நாடு நம்ம கூட எப்பவுமே நின்று இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தவே இல்லை. சோ இதுதான் தங்கத்துக்கும் டாலருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். நீங்க தங்கம் விலை குறைய நினைக்கிறீங்களா, இல்லனா இது ஏன் உலகம், இதுக்கப்புறம் தங்கத்துக்குலாம் வேல்யூ இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கம் வாங்கணும்னு ஆர்வமா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தங்கம் இப்பவே வாங்கிடுங்க அப்படின்னு மறக்காம சொல்லிடுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.